ஸோ முதல்ல மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். அந்த மார்க்கெட்னா யார்? அந்த பணம் கொடுத்து வாங்குகிற கஸ்டமரு நீங்கள் விற்கக்கூடிய பொருளை வாங்குவாங்களா? இது உதாரணம் தான் இடியாப்பா கடை சொல்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழிலுக்கான கஸ்டமருங்க இருக்கிறாங்களா? கடைகளில் விசாரிக்கணும். அதுக்கு நேரம் செலவு பண்ணணும். ஒரு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், இந்த ஊரில் ஓடுமா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் எழுதிக்கணும். இந்த ஏரியாவில் ஓடாதுமா, இந்த ஏரியாவில் ஓடும், இதை நீ பண்ணாத, அதை பண்ணு. உடனே மக்கள் சொல்லுவாங்க, நான் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் சொந்த இதில் தான் நிற்பேன். அது மற்றதுக்கு பொருந்தும். மார்க்கெட்டிங்கு ப்ராடக்ட் விற்கிறது சேல்ஸுக்கு பொருந்தாது. இதற்கு பெயர் ஆங்கிலத்தில் மார்க்கெட் ஸ்டடி, மார்க்கெட் ரிசர்ச். சரிங்களா? சந்தை ஆய்வு கணக்கெடுப்புன்னு சொல்லுவோம். எவ்வளோ கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கூட இந்த பேசிக்காக மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கு அதில் இன்னும் நிறைய இருக்குது. மார்க்கெட் பொட்டன்ஷியல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே